நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் 108 வைணவ திவ்யதேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி விழா, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் 9வது ஸ்தலமாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு 4 பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. பங்குனி மற்றும் சித்திரை மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும், மாசி மற்றும் வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். 9ஆம் திருநாளான இன்று திருத்தேர் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், காலை 4:30 மணிக்கு திருமஞ்சனம், காலை 5 மணிக்கு கோஷ்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6:25 மணிக்கு மேல் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் திருத்தேருக்கு எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதும் சுவாமி பொலிந்து நின்ற பிரானுக்கு கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாளிகை சுவாமிகள் பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ரதம் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. நாளைய தினம் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெறவிருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.